அன்பான சகோதரா சகோதரியே, இந்த வார்த்தையை நீ இப்போ கேட்கிறாய்னா? அது கோயின்சிடென்ஸ் இல்லை, அற்புதம். நாளைக்கு இல்லை, இப்போ. நீ இவ்வளவு நாள், ஒரு நாள் தேவன் செய்வார் ன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்று இயேசு சொல்கிறார், இப்போதே. ஏன் உடனடி அற்புதம் தேவை? நீ சொல்லிக்கிறாய், எனக்கு இனி தாங்க முடியல, நான் ரொம்ப களைச்சுட்டேன், இன்னொரு நாள் கூட முடியாது. அப்படியான நேரத்தில்தான் தேவன் உடனடி அற்புதம் செய்கிறார். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு மிக அருகிலுள்ள உதவி. அருகில் இருக்கிற உதவி தாமதிக்காது. தேவனுக்கு லேட் இல்லை, மனிதனுக்கு லேட். தேவனுக்கு நெவர் லேட். லாசரு 4 நாள் கல்லறை. கயிறு மகள் மரணம். குருடனுக்கு ஆண்டுகள் இருள். ஆனா இயேசு வந்ததும் உடனடி மாற்றம். இயேசு வந்த இடத்தில் என்ன நடக்கும்? இயேசு வந்த இடத்தில் நோய் நிற்கும், கண்ணீர் நிற்கும், சாத்தான் பின்னாடி போகும், நம்பிக்கை எழும். இயேசு உடனடி செயல்பாடு கொண்டவர். விசுவாசம் அற்புதத்தை ட்ரிகர் பண்ணும் ஸ்விட்ச். அற்புதம் நடக்க விசுவாசம் பர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்லை, சிறிய விசுவாசம் போதும். மத்தேயு பிற்பகல் 5:20. கடுகு அளவு விசுவாசம். கடுகு சிறியது, ஆனா அற்புதம் பெரியது. நான் நம்ப முடியல ன்னு தோணுதா? அந்த மனிதன் சொன்ன வார்த்தை நினைவிருக்கா? மார்க்கு 9:24. நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசத்திற்கு உதவி செய்யும். அந்தக்கு இயேசு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணினார். பர்ஃபெக்ட் ஃபேத் இல்லாத போதும் உடனடி அற்புதம். இயேசு இப்போ பேசுகிறார். இன்று இயேசு உனக்கு சொல்கிறார், நீ பல நாளா காத்திருக்கிறாய், இப்போ என் நேரம். உன் நிலை என்னை சர்ப்ரைஸ் பண்ணலோ. நீ அழுத கண்ணீர் எல்லாம் நான் எண்ணியிருக்கேன். இப்போ அற்புதம் நடக்க தடையாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம். அது எனக்கு நடக்குமா ன்னு கேட்கிற மனசு. இன்று கேள்வியை விட்டு விசுவாசத்தை பிடி. இன்று மட்டும் கேட்கிறேன், நாளைக்கு இல்லை. உடனடி உதவி, உடனடி விடுதலை, உடனடி அற்புதம். என் சூழ்நிலை மாறாவிட்டாலும் என் உள்ளம் மாறட்டும். உடனடி அற்புதம் நடக்கும். அற்புதம் அருகில்தான். ஆனா எது தடுத்து நிறுத்துது? அன்பான சகோதரா சகோதரியே, அற்புதம் நாளைக்கு இல்லை, இப்போ. இயேசு வந்த இடத்தில் உடனடி மாற்றம். இப்போ உண்மையா பேசலாம். பலருக்கு அற்புதம் அருகில்தான், ஆனா சில விஷயங்கள் அதை டிலே பண்ணுது. இன்று அவை உடையப் போகுது. தடையாய் நிற்கும் ஒன்று பயம். பயம் அப்படின்னா கத்திக்கிட்டு வராது. அது மெதுவா சொல்லும், இன்னும் காத்திரு, முன்னாடி நடக்கலையே, இந்த தடவையும் ஆகாதோ. பயம் விசுவாசத்தை ஃப்ரீஸ் பண்ணும். ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னோடிருக்கிறேன். தேவன் இருக்கிற இடத்துல பயம் ரூல் பண்ண முடியாது. தடையாய் நிற்கும் 2 சந்தேகம். சந்தேகம் தேவனை சந்தேகிக்கல, உன்னை சந்தேகிக்க வைக்கும். நான் தகுதியா? எனக்கே ஏன்? ஆனா வேதாகமம் சொல்கிறது. மார்க்கு 11:23. சந்தேகப்படாதவன் அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கும். சந்தேகம் அற்புதத்தின் கட் பண்ணுது. தடையாய் நிற்கும் 3 மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள். சில வார்த்தைகள் உன் காதில் அல்ல, உன் உள்ளத்தில் பதிந்திருக்கும். உன் குடும்பமே அப்படிதான். உனக்கு இது நடக்காது, தேவன் எல்லாருக்கும் செய்வார், உனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகள் அற்புதத்தை காயப்படுத்துது. நீதிமொழிகள் பிற்பகல் 6:21. மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில். இன்று மனிதன் சொன்ன வார்த்தைக்கு ஏன் தடையாய் நிற்கும் 4 பழைய காயம். நீ ஒருமுறை நம்பி ஏமாந்திருப்பாய். ஜெபித்து பதில் வரல. அந்த காயம் புதிய அற்புதத்தை நம்ப விடாம தடுக்குது. ஆனா நினைச்சுக்கோ, சங்கீதம் 14:3. உடைந்த மனசுகளை அவர் சுகப்படுத்துகிறார். காயம் ஹீல் ஆனா அற்புதம் ஃப்ளோ ஆகும். தடையாய் நிற்கும் 5 இன்னும் கொஞ்ச நாள் மனசு. இது டேஞ்சரஸ். இப்போ வேண்டாம், சரியான நேரத்தில. ஆனா இயேசு இப்போன்னு சொன்னா, நீ டிலே பண்ணாதே.
2 கொரிந்தியர் 6:2. இப்போதே. ரட்சிப்பின் நாழு. இப்போ. அற்புதத்தின் நேரம். இப்போ என்ன செய்யணும்? பயத்துக்கு நோ. சந்தேகத்துக்கு ஸ்டாப். பழைய வார்த்தைகளுக்கு சைலன்ஸ். காயத்திற்கு ஹீலிங். டிலே மனசுக்கு எண்ட். ஒரே ஒரு டிசிஷன். இப்போ நம்புறேன். என் வாழ்க்கையில் உடனடி அற்புதத்தை தடுத்து நிறுத்திய எல்லா பயங்களையும் சந்தேகங்களையும் மனிதன் சொன்ன நெகட்டிவ் வார்த்தைகளையும் இன்று நாமத்தில் நிராகரிக்கிறேன். பழைய காயங்களுக்கு சுகம் தரும் இன்னும் கொஞ்ச நாள் என்னும் மனநிலையை இன்று முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இப்போதே செயலுக்காக என் இருதயத்தை திறக்கிறேன். உடனடி அற்புதம் நடக்கும். பார்ட் 3. இப்போதே அற்புதம் நடக்க விசுவாசமாக நீ செய்ய வேண்டியது. விசுவாசம் பேச ஆரம்பிச்சா அற்புதம் நகர ஆரம்பிக்கும். அன்பான சகோதரா சகோதரியே, அற்புதம் நடக்க ட்ரிகர் பண்ணும் விசுவாச செயல்கள். 1. விசுவாசம் பேசணும். ஸ்பீக் ஃபேத். மனசுக்குள்ள நம்புறது போதாது, வாய் திறந்து பேசணும். மார்க்கு 11:23. யார் இந்த மலையிடம் நீ அகன்று கடலில் விழு என்று சொல்கிறாரோ? மலை நகருது. சொல்லப்பட்ட வார்த்தையால் எனக்கு முடியாது, எனக்கு நடக்காது. இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலை. என் வாழ்க்கையில் இப்போ மாற்றம். 2. ஒரு சிறிய படிவை. ஆக்ட் யோர் ஃபேத். பல பேர் அற்புதம் வந்த பிறகுதான் நடக்க நினைக்குறாங்க. ஆனா வேதாகமம் சொல்கிறது. யாக்கோபு 2:17. செயலில்லாத விசுவாசம் மரித்தது. குருடர்கள் இயேசு சொன்னதும் நடந்து போனார்கள். அப்போதான் கண் திறந்தது. நீ செய்ய வேண்டியது ஒரு ஃபோன் கால், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஃபோர்கிவ்னஸ் டெசிஷன், ஒரு பிரேயர் ஸ்டார்ட். 3. நான் பெறுகிறேன் னு ஆக்செப்ட் பண்ணு. பல பேருக்கு அற்புதம் கிடைக்காம போக காரணம் பெற மறுக்கிற மனசு. யோவான் 1:12. அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆக்செப்ட் பண்ணாதா ரிசீவ் ஆகாது. இன்று நீ சொல்லணும், கர்த்தாவே நான் பெறுகிறேன். 4. ஜெபத்தை நிறுத்தாதே. ஸ்டே இன் பிரேயர். உடனடி அற்புதம் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எப்போதும் விசிபிள் ஆகாது. ஆனா ஜெபத்தை நிறுத்தினா ஃப்ளோ ஸ்டாப். லூக்கா 18:1. மனுஷர்கள் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் அற்புதத்தின் ஆக்சிஜன். 5. நன்றி சொல்ல ஆரம்பி. தேங்க்ஸ்கிவிங் பிஃபோர் மிரக்கிள். இது ஹை லெவல் ஃபேத். அற்புதம் வரலன்னாலும் நன்றி. யோவான் 11:41. லாசருவின் கல்லறைக்கு முன்னாடியே இயேசு நன்றி சொன்னார். நன்றி சொன்னதும் மரணம் உயிராக மாறியது. இப்போ செய்த விசுவாச அறிவிப்பு. டெக்ளரேஷன்ஸ். உரத்தா அல்லது மனசுல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் நிலை இப்போ மாறுது. என் உடல், மனம், எதிர்காலம் தேவனின் கட்டுப்பாட்டில். இப்போதே உடனடி அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்குது. நான் இன்று என் வாயால் விசுவாசம் பேசுகிறேன். என் கால்களால் ஒரு படி வைக்கிறேன். என் இருதயத்தால் பெற்றுக்கொள்கிறேன். ஜெபத்திலிருந்து விலக மாட்டேன். அற்புதம் வருவதற்கு முன்னாடியே நன்றி சொல்கிறேன். இப்போதே வல்லமை என் வாழ்க்கையில் செயல்பட்டும். விசுவாசம் பேச ஆரம்பிச்சாச்சு. செயல்கள் தொடங்கிடுச்சு. நன்றி எழுந்துடுச்சு. அடுத்தது அற்புதத்தின் சாட்சி. அற்புதம் நடந்த பிறகு அதை காப்பாற்ற சாட்சியாக மாற்றுவது. அற்புதம் தாமதம் ஆகல, தடைகள்தான் தள்ளி வைத்தது. தடைகள் இப்போ உடைந்துடுச்சு. விசுவாசமாக என்ன செய்யணும்? அற்புதம் நடந்த பிறகு என்ன? அது எப்படி நிலைத்திருக்கணும்? அது எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்? 1. அற்புதத்தை சாதாரணம் ஆக்காதே. சில பேர் அற்புதம் நடந்ததும் அதை எடுத்துக்குவாங்க. சரி, இப்போ ஓகே, நடந்தது நடந்துடுச்சு. ஆனா நினைச்சுக்கோ. சங்கீதம் 10:3-2. கர்த்தர் செய்த எந்த நன்மையையும் மறந்துவிடாதே. நினைவில் வைத்துக்கோ. மதிப்பு கொடு. அது கிரேஸ். 2. சாத்தான் திரும்ப முயற்சி பண்ணுவான். அலர்ட் இரு. அற்புதம் வந்ததும் எதிரி கையெடுத்து விடமாட்டான். அவன் செய்யும் விஷயம் பழைய பயத்தை ஞாபகம் படுத்துவான். இது டெம்பரரி ன்னு சொல்லுவான்.
திரும்ப போயிடும் பயமுறுத்துவான். ஆனா யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலையாவீர்கள். அது டெம்பரரி இல்லை, அது கம்ப்ளீட். 3 தேவனோடு உறவைக் கட்டிக்கோ. பில்ட் டெய்லி ரிலேஷன்ஷிப். அற்புதம் க்கு சப்ஸ்டிடியூட் இல்லை. தினசரி ஜெபம், வார்த்தை வாசிப்பு, நன்றி சொல்லும் வாழ்க்கை, இதெல்லாம் அற்புதத்தை புரோடெக்ட் பண்ணும். மத்தேயு 4:4. தேவனுடைய வார்த்தையினாலே 4 புதிய வாழ்க்கை. பழைய பழக்கங்கள் இல்லை. அற்புதம் வந்த பிறகு பழையக்கு திரும்பாதே. பழைய சிந்தனை, பழைய வார்த்தைகள், பழைய சர்க்கிள். 2 கொரிந்தியர் 5:17. கிறிஸ்துவில் இருப்பவன் புதிய சிருஷ்டி, புதிய வாழ்க்கை, புதிய பாதுகாப்பு. 5 சாட்சியை மறைக்காதே, பேசு. அற்புதம் உனக்காக மட்டும் இல்லை, அது மற்றவர்களுக்கு. நம்பிக்கை. மார்க்கு 5:19. கர்த்தர் உனக்கு செய்ததை போய் அறிவி. நீ பேசினா இன்னொருத்தருக்கும் அற்புதம் ட்ரிகர் ஆகும். 6 நன்றி. உன் புதிய பழக்கம். அற்புதம் வந்ததுக்கு மட்டும் நன்றி இல்லை, எல்லா நாளும் நன்றி. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். நன்றி. அடுத்த அற்புதத்தின் டோரோபனர். உரத்தா சொல்லுங்க, இயேசு செய்த அற்புதம் என் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது. நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன். என் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறுகிறது. இது முடிவு இல்லை, இது தொடக்கம். இந்த ஆசீர்வாதத்தை நான் அலட்சியப்படுத்தாமல் பாதுகாக்க எனக்கு கிருபை தாரும். பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல் புதிய பாதையில் நடக்க. ஜெபம். அன்பான இயேசுவே, இன்று இந்த ஜெபத்தைக் கேட்கும் ஒவ்வொரு உயிரையும் நீர் அறிவீர். வார்த்தைகளுக்கு பின்னாலிருக்கும் வலியையும் மனசுக்குள்ள ஒளிந்திருக்கும் கண்ணீரையும் நீர் தெளிவாக பார்க்கிற தேவன். கர்த்தாவே, பல நாட்களாக சுமை சுமந்து சோர்ந்து நின்றிருக்கிறவர்களுக்காக இன்று முன்னிலையில் நாங்கள் நிற்கிறோம். இன்னும் எத்தனை நாள் என்று கேள்வி கேட்ட மனங்களுக்கு இன்று நீர் பதில் சொல்ல வேண்டும். இயேசுவே, நாமம் உச்சரிக்கப்படும் இடத்தில் நோய் நிலைக்க முடியாது, பயம் நிலைக்க முடியாது, சாத்தானின் கட்டுப்பாடு நிலைக்க முடியாது. இன்று அந்த அதிகாரத்தோடு இந்த ஜெபத்தைச் செய்கிறோம். கர்த்தாவே, மருத்துவ ரிப்போர்ட்கள் எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் நம்பிக்கையில்லாததாக தெரிந்தாலும், மனிதர்கள் முடியாது என்று சொன்னாலும், நீர் ஒருவன் சொன்னால் அதுவே முடிவாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று உடனடி அற்புதம் தேவைப்படுகிறவர்களுக்கு, உடனடி சுகம் தேவைப்படுகிறவர்களுக்கு, உடனடி விடுதலை தேவைப்படுகிறவர்களுக்கு, உடனடி வழி திறக்கப்பட வேண்டியவர்களுக்கு இப்போதே கரம் அசையட்டும். இயேசுவே, உடைந்த மனங்களை நீர் சுகப்படுத்துகிறீர். நம்பிக்கை இழந்த உள்ளங்களில் புதிய ஒளியை ஏற்றுகிறீர். தோல்வி என்று நினைத்த இடத்தில் சாட்சியை உருவாக்குகிறீர். அந்த தேவனாக நீர் இன்றும் மாறவில்லை. கர்த்தாவே, எனக்கு ஆகாது என்று நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த வார்த்தையை இன்றே நிறுத்துகிறோம். என் தேவன் செய்ய வல்லவர் என்று விசுவாசமாக அறிவிக்கிறோம். இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அற்புதம் ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல் அனுபவமாக மாறட்டும். கண்ணீர் சாட்சியாக மாறட்டும். வலி வல்லமையாக மாறட்டும். இயேசுவே, நாங்கள் காத்திருப்பதை நிறுத்தி மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோம். நாளைக்கு இல்லை, இப்போதே, இப்போதே, இப்போதே. இந்த ஜெபத்தின் முடிவில் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கட்டும். எங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கட்டும். எங்கள் எதிர்காலம் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கட்டும். எல்லா மகிமையும்